இந்தியாவில் இன்றைக்கு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியும் பெறாத அளவிற்கு ஒரு மாநிலத்தில் போட்டியிட்ட 40 தொகுதிகளை வெற்றி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அதற்கு காரணம் நம்முடைய இயக்கத்தின் இன்றைய தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழகத்தின் முதலமைச்சர். அவர் வகுத்த வியூகம், எல்லா கூட்டணி கட்சிகளையும் அரவணைத்த பாங்கு, அவர்களுக்கு தந்த முக்கியத்துவம், தேர்தல் நேரத்தில் அவர் உழைப்பு, மற்றவர்களை அரவணைக்கின்ற ஒரு சூழல். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கணபதியை போல போட்டியிட்டவர்கள், தங்களை எதிர்த்து போட்டியிட்டவர்களை விட அதிகமாக பெற்ற வாக்குகளை விட இந்த தேர்தலில் கழகத்தின் சார்பிலே மட்டுமல்ல, கூட்டணி கட்சியிலே போட்டியிட்டவர்களும் தங்களை எதிர்த்து போட்டியிட்டவர்களை விட மிக அதிக வாக்குகள் பெறுகின்ற அளவிற்கு மக்களுடைய ஆதரவு நம் பக்கம் திரும்பி இருக்கிறது. அதற்கு காரணம் 3 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த ஆட்சியின் சாதனைகள். இந்த ஆட்சியிலே மக்கள் பெற்ற நன்மைகளை அவர்கள் மறக்கவில்லை என்பதற்கான உதாரணம். அப்படிப்பட்ட சூழலில் தான் 40 தொகுதிகளையும் நாம் வென்றிருக்கிறோம். ஒன்றியத்திலே ஒரு ஆட்சி, இது நாள் வரை தாங்கள் நினைத்ததையெல்லாம் சாதித்த ஒரு ஆட்சி. எவ்வளவுதான் எதிர்கட்சிகள் எதிர்த்தாலும் அதில் இருக்கிற நியாயத்தை உணராமல், ஏற்காமல், மதிக்காமல், மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிப்பதுமாக, சிறுபான்மையினரினுடைய உரிமைகளை நசுக்குவதுமாக, எல்லா விதமான முரண்பாடானவற்றை செய்தவர்களுடைய எண்ணிக்கை இந்த தடவை குறைந்திருக்கிறது. அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 303 இடங்கள் வைத்திருந்தவர்கள் 400 என்று சொன்னார்கள். ஆனால் 240 கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது இந்திய நாட்டு மக்களுடைய தீர்ப்பு. எதிர்கட்சியை பலப்படுத்தி அனுப்பியிருக்கிறார்கள். அதற்கு காரணம், நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் என்பது நிற்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்கட்சி வலிமையானதாக இருக்க வேண்டும். ஆளுங்கட்சிக்கு மிருக பணப்பான்மை இருக்கக்கூடாது என்கின்ற உண்மையை மீண்டும் உலகத்திற்கு இந்திய துணைக்கண்டம் உணர்த்தி இருக்கிறது. அதிலே முதலிடத்தில் நிற்பது தமிழகம். இப்படி தமிழகம் நிற்கிறது என்று சொன்னால், இப்படி தலைவர் தளபதி அவர்கள் இந்த வியூகத்தை வகுப்பதற்கு முன்னோடியாக இருந்தது கலைஞர் தான். கலைஞர் காலத்திலே தான் இப்படி கூட்டணி கட்சிகளை அரவணைக்க ஆரம்பித்தார். முதலாக இந்தியாவிலே ஒரு கூட்டணி அமைத்தது அறிஞர் அண்ணா அவர்கள் தான். காங்கிரஸ் பேரியக்கம் தான் இந்தியாவின் எல்லா மூலையிலும் ஆண்டு கொண்டிருக்கும் என்ற நிலையில் அவர்களை எதிர்த்து வாக்களிக்கின்ற பெறுகின்ற கட்சிகள் நிறைய இருந்தன. ஆனால் சிதறி கிடந்தார்கள். அவர்கள் எல்லாம் பல்வேறு முனைகளில் இருந்த முரண்பாடுகளை கொண்டவர்களை ஓர் அணியிலே கொண்டு வந்து முதலாக காங்கிரஸ் அல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்கியது அறிஞர் அண்ணா அவர்கள். அதற்கு பின்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் அதே வழியிலே அடுத்தவர்களை அரவணைக்கின்ற ஒரு அருமையான போக்கினை கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள். ஆக அரசியலில் இப்படி என்று சொன்னால், சமுதாயத்திலே இந்த நாட்டிலே இருக்கிற ஒடுக்கப்பட்டவர்களுக்காக வாழ்கின்ற ஒரு தலைவராக அவர் இருந்தார். வாழ்ந்தாருக்கு துணை நிற்கின்ற பல்வேறு மனிதர்களுக்கு இடையில் வாழ முடியாதவர்களுக்காக, வாழ வழி இல்லாதவர்களுக்காக, அவர்களை முன்னேற்றுவதற்காகவும் கைதூக்கி விடுவதற்காகவும் வாழ்ந்த ஒரு காலம் கலைஞருடைய ஆட்சி காலம். நான் நினைக்கிறேன், ஒன்றும் தப்பு இல்லை, பரவாயில்ல, மைக்கு மட்டும் நினையாம பார்த்துக்கங்க. மக்கள் நினைக்கிறப்ப நம்ம நினைஞ்சா என்ன? அதனால தயவு செஞ்சு கலைஞரின் புகழ் பாடுகிறோம். நான் அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு வார காலம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதி என்று பேசக்கூடிய அளவிற்கு அவரை பற்றிய செய்திகள் நிரம்ப இருக்கின்றன. அவருடைய தனிப்பட்ட குணங்கள், அவர் ஒரு கட்சி தலைவராக இருந்து சாதித்தது, ஆட்சி தலைவராக இருந்து நிறைவேற்றிய சாதனைகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு திட்டத்திற்கும் பின்னால் ஏதோ ஒன்று இருந்தது. நான் இங்கு வந்திருப்பவர்களை இந்த மழையிலும் கூட அயராமல் வந்து நிற்கிற எங்கள் ஆதரவாளர்களுக்கு அப்பாற்பட்டு வீடுகளில் இருந்து கேட்கக்கூடிய நடுநிலையாளர்கள், வேறு கட்சி அன்பர்கள் எல்லோருடைய மனசாட்சியும் தட்டி பார்த்து கேட்டு நான் பதில் சொல்ல விரும்புகின்றேன், கேட்க விரும்புகின்றேன். தயவு செய்து யோசியுங்கள், மனசாட்சியோடு யோசியுங்கள். நாம் வாழ்கின்ற இந்த நாட்டில் பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற 3 தலைவர்கள் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் நாம் எப்படி இருந்திருப்போம்? இந்த நாடு எப்படி இருந்திருக்கும்? நமக்கு பின்னாலே பல்கலைக்கழகங்களின் பட்டங்கள் கிடையாது. பல்வேறு இடங்களிலே, உயர்ந்த இடங்களிலே நம்முடைய வீட்டு பிள்ளைகள் பணியாற்றுகிறார்கள் என்றால் அந்த நிலை வந்திருக்காது. வெறும் கூலி ஆட்களாக
பண்ணையிலே வேலை பார்க்கிறவர்களாக, மூட்டை தூக்குகிறவர்களாக, அடுத்த வீட்டில் ஏவல் செய்கிறவர்களாகவே இருக்க வேண்டும் என்று இருந்தவர்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு கல்வி பெறுகிறார்கள், உயர் வேலை பார்க்கிறார்கள், கை நிறைய சம்பாதிக்கிறார்கள், சமுதாயத்திலே நிமிர்ந்து நடக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் திராவிட பேரியக்கம், அதன் அடையாளமாக இன்றைக்கு விளங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகம். கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அவர் எதையெல்லாம் ஒரு காலத்தில் தன்னுடைய உணர்வாக சொன்னாரோ அதையெல்லாம் நடத்தி காட்டினார். உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும், சென்னையிலே வாழ்கிறவர்களுக்கு ஒரு காலத்தில் கோடை காலம் வந்தால் எங்கு பார்த்தாலும் குடிசைகள் தீப்பற்றி எரிகின்றன என்ற பதைபதைப்பான செய்தி தான் வரும். காரணம், பல இடங்களில் எங்கு பார்த்தாலும் குடிசைகள் தான் இருந்தன. குறிப்பாக கடற்கரை ஓரத்தில் இருக்கிற குப்பங்கள் என்று சொல்லக்கூடிய பகுதிகள், மீனவர்கள் வாழுகின்ற பகுதிகள், உழைக்கின்ற மக்கள் வாழுகின்ற பகுதிகளில் எல்லாம் வெறும் குடிசைகள் தீப்பற்றி எரிந்தன. அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன் தான் முதலாக அந்த வீடுகளை எல்லாம் மாற்றி ஆஸ்பெஸ்டாஸ் வீடுகளாக மாற்றினார். தலைவர் கலைஞர் அதையே அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாற்றி அவர்களையும் உயர் மாடியிலே கொண்டு போய் உட்கார வைத்தது தலைவர் கலைஞர் அவர்கள்தான். நான் 2 செய்திகளை மட்டும் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற தாய்மார்கள் பெரியோர்களின் கவனத்திற்கு. பேசலாம், நிறைய பேசலாம். நான் இன்னொரு முறை வந்து இங்க அவசியம் பேச வேண்டும், மழை இல்லாத நேரத்தில். இருப்பவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக நான் 2-3 செய்திகளை மட்டுமே சொல்ல விரும்புகின்றேன். நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இன்றைக்கும் இருக்கிறார், நேற்றைக்கும் அவர் தான் இருந்தார். கடந்த ஆண்டு அவருடைய ஆட்சி காலத்திலே ஒரு குறியீடு வைக்கிறார்கள். என்ன குறியீடு? 2030க்குள் இந்தியாவில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் மின்சார இணைப்பு தரப்படும், அதற்கான முனைப்புகளில் எங்கள் அரசாங்கம் ஈடுபடும் என்று. நான் பேசுகிற போது சொன்னேன் நாடாளுமன்றத்தில், ஐயா நீங்கள் 2030 எல்லா கிராமங்களுக்கும் மின்சார வசதி கொண்டு வருவேன் என்கிறீர்கள், ஆனால் 1971 அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்த கட்சி திமுக. ஆச்சரியமாக இருக்கும். எல்லா கிராமங்களுக்கும் மின் இணைப்பு, எல்லா ஊர்களுக்கும் சாலை வசதி, 3 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஆரம்ப பள்ளி, 5 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு உயர்நிலை பள்ளி, 7 கிலோமீட்டருக்குள்ளே மேல்நிலை பள்ளி, எல்லா இடங்களிலும் கல்லூரிகள் என்று படிப்பு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்ததே நாங்கள் தான். என்ன பேசலாமா? நான் பேசுறேன், நான் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுறேன். அந்த அளவிற்கு கல்வியை கொண்டு போய் கொடுத்தோம். அந்த கல்வி இன்னும் பலருக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய முதலமைச்சர் பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்கு காலை நேரத்திலும் உணவு தருவதை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் பல பள்ளிகளிலே கிடைத்த செய்திகள். காலையிலே வகுப்புக்கு வருகிற பிள்ளைகள் மதிய நேர உணவுக்குள்ளாக சுருண்டு விழுகிறார்கள். காரணம், காலை நேரத்தில் உணவருந்த முடியாத சூழ்நிலை என்று. இந்த ஆண்டு நாங்கள் நீட் தேர்வை எதிர்க்கிறோம், நீட் தேர்வு வேண்டாம் என்கிறோம், தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு வேண்டும் என்கிறோம். ஆனால் அது இருக்கிற வரை அதில் போட்டியிடுகிற அளவிற்கு நம்முடைய மாணவர்களை தயார் செய்ய வேண்டும் என்று அரசு பள்ளிகளிலே தேவையான பயிற்சிகளை தருகிறோம். இந்த ஆண்டு 135 மாணவர்கள் தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளிலிருந்து நீட் தேர்வை தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதை விட மிக முக்கியம், தம்பி மகேஷ் பொய்யாமொழி அமைச்சராக இருக்கிறார். அந்த துறையிலே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லி தந்த கேள்விகளில் 113 கேள்விகள் நீட் தேர்விலே கேட்கப்பட்டிருக்கின்றன என்கிற போது நாம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறோம் என்பது தெரியும். இதெல்லாம் தொலைநோக்கு பார்வை. அதனால்தான் சொன்னேன், இது கலைஞரிடமிருந்து கற்றது. பெரம்பலூர் பகுதியிலே ஒரு காலத்தில் எல்லோருக்கும் ஒரு நோய் வரும். என்ன நோய் தெரியுமா? திடீரென்று உள்ளங்காலில் ஒரு புண் மாதிரி வரும், ஒரு ஆணி என்று சொல்வார்களே, அது மாதிரி ஒன்று வரும். ஆனால் அது ஆணியாக காய்ந்து போய் இருக்காது. அது கொஞ்சம் அவர்களுக்கு துன்பத்தை தருகிற போது சரி செய்யலாம் என்று பார்த்தால் வேறு மாதிரி ஒன்று இருக்கும். மெல்ல இழுத்தால் உள்ளிருந்து வரும். வருவது என்னவென்று பார்க்கிற போது அருந்து விடும் என்பதற்காக ஒரு ஈர்க்குச்சியில வைத்து அதை உருட்டி எடுப்பார்கள். ஒரு நீண்ட புழு வரும். சொல்லுகிற போது கேட்கிற போது உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். ஆனால் அன்றைக்கு பெரம்பலூரில் வாழ்கிற மக்களுக்கு பலருக்கும் இந்த நோய் வந்து இப்படிப்பட்ட புழு எதுவரை வளர்கிறதோ அதுவரை கால் அழுகி போய் காலை எடுக்கிற நிலை வந்தது.
இது பரவலாக மாறி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞருடைய கவனத்திற்கு வந்தது. வேறு முதலமைச்சராக இருந்தால் என்ன செய்திருப்பார்? அதிக மருத்துவமனைகள், அதிக டாக்டர்கள், அதிக மருந்துகள் தானே தந்திருப்பார்கள். ஆனால் கலைஞர் அதற்கான காரணத்தை ஆராய்ந்தார். காரணம் என்னவென்றால், அந்த பகுதியிலே சரியான குடிநீர் கிடைக்காமல் தேங்கி இருக்கிற குட்டையிலும் குளத்திலும் ஆடு மாடுகள் எந்த இடத்திலே குளிக்கிறதோ அதே இடத்திலே இவர்களும் தண்ணீர் அள்ளி பருகினார்கள். அதிலே தான் குளித்தார்கள், அதையே தான் குடித்தார்கள். இதிலிருந்து தான் அந்த நோய் வருகிறது என்று கண்டுபிடித்த தலைவர் பெரம்பலூரில் மட்டுமில்லை, நன்றாக கவனிங்கள், தமிழ்நாட்டின் எல்லா கிராமங்களிலும் பாதுகாக்கப்பட்ட மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி வர வேண்டும் என்று உத்தரவிட்டதை தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்க்கிறேன். ஆக வருமுன் காப்போம். இந்த ஊருக்கு வந்தது நாளைக்கு இன்னொரு ஊருக்கு வரக்கூடாது என்பதற்காக. கடலோர பகுதிகளிலே தண்ணீருக்கு வழி இல்லை, பக்கத்தில் இருந்த ஆறுகளிலே நீர் கொண்டு வர முடியவில்லை என்கிற போது கடல் நீரை குடிநீராக்கி மக்களுக்கு தருகிற திட்டத்தை முதலாக செயல்படுத்தி காட்டியவர் கலைஞர் என்பதை எண்ணுகிற போது குடிநீர் பஞ்சம் தீர்ந்து போகின்றது. நான் இன்னொரு உதாரணத்தை சொல்லுவேன். கலைஞருடைய பராசக்தி படம் பார்த்திருப்பீர்கள். எதிரே இருக்கிற பலருக்கு அது நினைவு இருக்கும். அந்த பராசக்தி படத்திலே நாயகனாக சிவாஜி கணேசன் அறிமுகமானார். ஆனால் உண்மையிலே அந்த கதையினுடைய கருப்பாத்திரம் என்பது கல்யாணி என்கிற ஒரு பெண் தான். அந்த பெண்ணை சுற்றி தான் கதை சுற்றி சுற்றி வரும். நான் ஏன் இதை இப்போது குறிப்பிடுகிறேன் என்றால், 1952 கலைஞர் அதில் எதையெல்லாம் எழுதினாரோ அதையெல்லாம் பின்னாலே நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தார். உதாரணத்திற்கு அந்த படத்தின் கடைசி காட்சியில் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் கால் நொண்டியாக ஒரு பிச்சைக்காரனாக வந்து நிதி திரட்டி கொண்டு வருவார். அப்போது ஒரு வீட்டில் இருக்கிறவர் கேட்பார், என்ன பிச்சை எடுக்க வீட்டுக்குள்ளேயே வந்து விட்டீர்களா என்று. பிச்சை எடுக்க வரவில்லை, மாநாட்டுக்கு நிதி திரட்ட வந்திருக்கிறோம். என்ன மாநாடா? ஆம், பிச்சைக்காரர்கள் மாநாடு நடத்துகிறோம். ஓ, பிச்சைக்காரர்கள் மாநாடு நடத்துகிற அளவிற்கு வந்து விட்டீர்களா என்கிற போது SSR வடிவத்திலே கலைஞருடைய வசனம் சொல்லும், ஏன் பிச்சைக்காரர்களும் மனிதர்கள் இல்லையா? அவர்களும் எல்லோருக்கும் சமமாக வாழ்வதற்கான தகுதி பெற்றவர்கள் என்று சொல்லுகிற அந்த வசனம் ஆட்சிக்கு வந்தவுடன் பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் என்று கொண்டு வந்து அவர்கள் எல்லாம் கண்ணியமாக ஒரு இடத்திலே கொண்டு போய் உட்கார வைத்து அவர்களுக்கு தொழிலும் தொடங்கி கொடுத்தார். அது மாதிரி அந்த படத்தில் கல்யாணி என்ற பெண், அவருடைய அண்ணன்மார்கள் வெளிநாட்டில் இருப்பார்கள், வசதியாக இருப்பார்கள், ஊரிலே திருமணமாகி குழந்தை பிறந்திருக்கும், தந்தை இருப்பார், நல்ல வளமான மாடி வீட்டிலே குடியிருப்பார்கள். திடீரென்று ஒரு நாள் கணவன் விபத்தில் இறந்து போவான். அந்த அதிர்ச்சியிலே அவளுடைய தந்தையும் இறந்து போவார். அண்ணன்மார்கள் ஊர் திரும்ப முடியாத அளவிற்கு போர் சூழல். இந்த நிலையில் வாங்கிய கடனுக்காக கடன்காரர்கள் இரக்கமில்லாமல் வீட்டை முதற்கொண்டு எல்லாவற்றையும் ஜப்தி செய்து அவளை வெளியே அனுப்பிவிடுவார்கள். முதல் நாள் இரவு வரை மாடி வீட்டிலே குடியிருந்த பெண் மறுநாள் காலை கை குழந்தையோடு கழுத்தில் எதுவுமே இல்லாமல் நட்ட நடு தெருவிலே நிராதரவாக நிற்பாள். அப்போது ஆறுதல் சொல்ல வருகிற பக்கத்து வீட்டு பெண்மணி சொல்லுவார், கவலைப்படாதே கல்யாணி, நாளை காலையிலிருந்து இந்த தெரு ஓரத்தில் ஒரு இட்லி கடை வைத்து பிழைத்துக் கொள்ளலாம். இவள் அதிர்ந்து போய் கேட்பாள், என்னது இட்லி கடையா? அதற்கு அந்த பெண் பதில் சொல்வாள், தமிழ்நாட்டில் தாலி அறுத்தவர்களுக்கெல்லாம் இட்லி கடை தானே தாசில் உத்தியோகம் என்று சொல்வார். அந்த காலத்தில் அதுதான் பல விதவை தாய்மார்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டிய அவசியத்திற்காக தெரு ஓரத்தில் இட்லி வைத்து இருப்பார்கள். கலைஞர் ஆட்சிக்கு வந்தவுடன் விதவைகள் மறுவாழ்வு திட்டம் என்று கொண்டு வந்தார். விதவைகள் மறுமண திட்டம் என்று கொண்டு வந்தார். இளவயதிலே கணவனை இழக்கிற பெண்களை காலமெல்லாம் அவர்களுக்கு கழுத்திலும் காதிலும் ஒன்றும் இருக்காது, அமங்கலமாக இருக்க வேண்டும் என்று இருந்த நிலையை மாற்றி அவர்களுக்கு மறுமணம் செய்வித்து அப்படி செய்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பதை உருவாக்கிய புரட்சிகரமான தலைவன் கலைஞர் மட்டும்தான். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நன்மைகள் செய்ய ஆரம்பித்தார். ஆக ஒரு படத்தில் வசனமாக வந்ததையெல்லாம் பின்னாளில் நடைமுறைப்படுத்துகிறார் என்றால் அன்றைக்கே அவர் மனதில் கணிந்து கொண்டிருக்கிறது. இப்போது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் முடிவு வருவதற்கு முன்பாக வந்து கன்னியாகுமரியிலே வந்து ஒரு பாறை, விவேகானந்தர் பாறையிலே உட்கார்ந்து தவம் இருந்தார். செய்தி பார்த்திருப்பீர்கள். அவர் முடித்துவிட்டு கிளம்புகிற போது சென்று வணங்கியது திருவள்ளுவருடைய சிலையை. இந்த கதை எப்படி வரும் என்றால்,
கன்னியாகுமரிக்கு கூட்டத்திற்கு போகிற நேரங்கள் எல்லாம் என்னை போன்றவர்கள், தளபதி, நான் போன்றவர்கள் எல்லாம் இளைஞரணியில் இருந்த காலத்தில் கூட்டம் முடித்து விட்டு கடற்கரை ஓரத்தில் போய் இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் பேசிக் கொண்டிருப்போம். அதுவும் கலைஞரிடமிருந்து கற்றதான். கணபதி மாதிரி ஆட்களுக்கு தெரியும், கலைஞர் அடிக்கடி கடற்கரைக்கு செல்வார். அது மாதிரி குமரிக்கு கூட்டம் முடித்து விட்டு கடற்கரையில உட்கார்ந்திருந்தவர் விவேகானந்தர் பாறை இருக்கிற பக்கமாகவே பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது யாரிடமும் பேசவில்லை. இவர் ஏன் இப்படி இருக்கிறார், ஏதோ ஒரு சிந்தனையா குழப்பமா என்று எல்லோரும் எண்ணுகிற போது கலைஞர் எழுந்து நிற்கிற போது ஒன்று சொல்கிறார். நம்முடைய ஊர் என்பது இந்தியாவின் கடைக்கோடி எல்லை மட்டுமல்ல, முக்கடல்களும் சங்கமிக்கிற ஒரு இடம். லெமூரியா கண்டம் என்பது இருந்த இடம். இங்கே வந்து போன ஒருவருக்கு ஒரு பாறை இருக்கிறது, நினைவு சின்னம் இருக்கிறது. நான் பாருங்கள் ஒரு காரியம் செய்கிறேன் என்று என்னவென்று சொல்லாமலே எழுந்து செல்கிறார். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் 10 ஆண்டுகளுக்கு பின்னால் மீண்டும் கலைஞர் முதலமைச்சரானவுடன் செய்த காரியமே அதே போல அந்த பக்கத்தில் இருந்த ஒரு பாறையில் 133 அடிக்கு திருவள்ளுவர் சிலையை வைத்து இதுதான் தமிழனின் அடையாளம் என்று நிலைநிறுத்தியவர் கலைஞர். சுனாமி வந்தது, பல ஊர்களிலே என்னென்னவோ செய்ததை பார்த்தோம். ஆனால் திருவள்ளுவருடைய காலை மட்டும்தான் தொட்டுவிட்டு போனதை தவிர அந்த சிலையை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆக ஒரு இடத்திற்கு போகிற போது அவருடைய சிந்தையிலே உதித்த ஒரு எண்ணம் 10 ஆண்டுகள் கழித்து நடைமுறைக்கு வருகிறது என்பதுதான் கலைஞருடைய வாழ்க்கையின் தனிச்சிறப்பு. அது மாதிரி அந்த கல்யாணி பாத்திரம் நான் சொன்னேன் அல்லவா, அந்த படத்தில் ஒரு முக்கியமான காட்சி வரும். கடைசி காட்சி நீதிமன்ற காட்சி. எல்லோரும் சிவாஜி கணேசன் வசனம் பேசுவதுதான் தெரியும், நினைவிருக்கும். ஆனால் அதற்கு முன்பாக கல்யாணி ஒரு நீதிமன்றத்தில் நின்று பேசுவாள். என்ன வழக்கு என்று சொன்னால், வறுமை தாங்காமல் தன்னுடைய குழந்தையை ஆற்றில் போட்டுவிட்டு இவளும் தற்கொலை செய்து கொள்ள முயல்கிறாள். தற்கொலை செய்து கொள்ள முயல்கிற போது போலீசார் கைது செய்து கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார்கள். அப்போது நீதிபதி கேட்பார், குழந்தையை கொன்றாயா, கொல்ல முயன்றாயா? ஆம் முயன்றேன். ஏன் கொல்ல முயன்றாய்? என் குழந்தையை வாழ வைக்க எனக்கு வக்கு இல்லை, அதனாலே கொன்றேன். அது எப்படி? பிறந்தது எல்லாமே அரசாங்கத்திற்கு சொந்தமாயிற்று என்று சொல்லுகிற போது இவளுடைய வசனம் இல்லை, கலைஞருடைய வசனம் அவள் வார்த்தைகளிலே வெளிவரும். என் பிள்ளை பாலுக்கும் பசிக்கும் அழுத போது உதவிக்கு வராத அரசாங்கம் இப்போது மட்டும் ஏன் சட்டத்தை நீட்டுகிறது என்று கேட்பார். என் குழந்தை என்ன திருஞான சம்பந்தரா, பார்வதி வந்து பால் தருவதற்கு? அழுத குழந்தையை வைத்துக் கொண்டு என் மார்பிலை பால் சுரக்காமல் தவித்து யாரிடம் போய் நான் கையேந்தி நின்றாலும் என் இளமையைத்தான் பரிசாக கேட்டார்களே தவிர என் குழந்தையின் பசியாற்றவில்லை. நானே பெற்றேன், நானே கொன்றேன் என்று சொல்வாள். எப்படி இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையை கொல்வது குற்றம், அது சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிபதி சொல்லுகிற போது அடுத்த வார்த்தை இவள் சொல்வாள், 7 குழந்தைகளை கிணற்றிலே தள்ளி கொன்ற நல்ல தங்காள் கதையை நாடு முழுவதும் காட்டுகிற நீங்களா ஒரு குழந்தையை கொன்ற என் மீது வழக்கு தொடுக்கிறீர்கள் என்று கேட்பார். உங்களுக்கெல்லாம் பல பேருக்கு இப்போது இருப்பவர்களுக்கு தெரியாது நல்ல தங்காள் கதை என்று அப்போதெல்லாம் கிராமங்களிலே நடக்கும். திருவிழா காலங்களில் வள்ளி திருமணம் பவளக்கொடி என்பதை போல நல்ல தங்காள் என்கிற ஒரு நாடகம். நம்முடைய மக்களுக்கு இரக்க உணர்வு அதிகம். பொதுவாக திரைப்படத்திலே சோகமான காட்சி வந்தால் நம்முடைய மக்களை போல அழுகிறவர்களை யாருமே பார்க்க முடியாது. அந்த காலத்தில் பாசமலரும் பாவ மன்னிப்பும், திரையில அவர்கள் அழுதால் இவர்கள் அழுவார்கள், அவர்கள் செத்தால் இவர்கள் 3 நாள் அழுவார்கள். அந்த அளவிற்கு ஒரு இரக்க மனம் நம்முடைய மக்களுக்கு. அது மாதிரி இந்த நாடகத்தை எல்லா இடங்களிலும் நடத்தினார்கள். அது என்ன நாடகம்? நம்முடைய தம்பிமார்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்த பெண் நல்ல தங்காள் என்பவள். அவளுக்கு திருமணமாகுவது ராமநாதபுரத்தில் இருக்கிற மானாமதுரை என்ற ஊரில். அந்த இடத்துல திருமணமாகி நல்ல வீடுதான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தொடர்ந்து வறட்சி. அங்கெல்லாம் வானம் பார்த்த பூமி, விவசாயம் மட்டும்தான் அங்கே வாழ்க்கை. விவசாயம் மட்டும்தான் அங்கே வாழ்க்கை. மழை இல்லை என்றால் அவர்களுக்கு எதுவுமே கிடையாது. ஓராண்டு 2 ஆண்டு மட்டுமில்லை, தொடர்ந்து 10 ஆண்டுகள் அங்கே வறட்சி. இதனால எல்லாமே தீந்து போகிறது. வறுமை உச்சத்துக்கு போய் அவள் கணவன் இறந்து போகிறான். அதற்குள்ள 7 பிள்ளைகள் பிறந்து விடுகின்றன. பிள்ளைகளை வைத்து காப்பாற்ற வழி இல்லாத நல்ல தங்காள் 7 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பிறந்த ஊராகிய ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சொந்த வீட்டுக்கு வருகிறாள்.
பெற்ற தாய் தந்தை இல்லை, அண்ணனும் அண்ணியும் மட்டும்தான் இருக்கிறார்கள். இவளை பார்த்துவிட்டு பரிதவித்து போய் ஓடி வா, ஏன் இந்த நிலைமை என்று கேட்கவில்லை, ஏன் இங்கே வந்தாய் என்று கேட்கிறார். நாதியற்று நிற்கிறேன், கணவன் மறைந்து போனான், குடும்பத்தில் வறுமை உச்சம், ஒன்றுமே இல்லை, நான் பிறந்த வீட்டை தவிர எங்கு போவேன் என்று கேட்கிற போது வருகிற பதில், அதெல்லாம் கல்யாணத்தோடு முடிந்து போனது, நீ எதற்காக மீண்டு வந்தாய் என்று கேட்கிற நேரத்தில், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், இந்த வீட்டிலே நான் 10 பாத்திரம் தேய்க்கிறேன், இந்த வீட்டின் துணி துவைக்கிறேன், சமையல் செய்கிறேன், என் பிள்ளைகளுக்கு மட்டும் சோறு போடுங்கள் என்று பிறந்த வீட்டில் கெஞ்சுகிறாள். அண்ணன் இறக்கப்படுகிறான், அன்னைக்கு மனமில்லாமல் சேர்த்துக் கொள்கிறாள், மாட்டை போல நல்ல தங்காளை வேலை வாங்குகிறாள், ஆனால் பிள்ளைகளுக்கு சோறு போடுவதில்லை. கண்ணுக்கு எதிரே குழந்தைகள் சுருண்டு சுருண்டு விடுவதை பார்த்து இவளால் தாங்க முடியவில்லை. ஒரு நாள் ஒரு வேளையாவது கஞ்சி ஊற்றுங்கள் என்றெல்லாம் கேட்கிறாள், நடக்கவே இல்லை. மனம் பொறுக்காமல் 7 குழந்தைகளை அழைத்து கொண்டு போய் நல்ல தங்காள் கிணற்றிலே அந்த பிள்ளைகளை தள்ளிவிட்டு தானும் விழுந்து தற்கொலை செய்து கொண்ட கதைதான் நல்ல தங்காள் கதை. அதைத்தான் பராசக்தி படத்திலே கலைஞர் எழுதுவார். கல்யாணி வசனத்தின் மூலம் 7 குழந்தைகளை கிணற்றிலே தள்ளிய கல்யாணி நல்ல தங்காள் கதையை ஊரங்க நடத்துகிற நீங்களா ஒரு குழந்தையை வறுமையினால் கொன்ற என் மீது குற்றம் சுமத்துகள் என்று எழுதிய கலைஞர் தான் நல்ல தங்காள் கதையை தெரிந்த காரணத்தினால், தாய்மார்களே, அவர் முதலமைச்சரானவுடன் ஒரு பெண் திருமணமாகி பிறந்த வீட்டுக்கு போகிற போது வெறும் பாத்திரத்தில் மட்டுமல்ல சொத்து பத்திரத்திலும் பெயர் எழுதி தரப்படும் என்று, பிறந்த வீட்டின் சொத்திலும் பெண்களுக்கு உரிமை உண்டு என்ற சரித்திர சிறப்புமிக்க சட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். நான் பேசுகிறேன், ஆனால் உணர்ச்சி பெருக்கோடு பேசுகிறேன். ஒரு படத்தின் வசனம் அல்ல, ஒரு நாடகத்தின் கதை அல்ல. எங்கோ ஒரு மூலையிலே ஒரு பெண் பாதிக்கப்பட்டார். காரணம் என்னவென்றால், பிறந்த வீடு வசதியான வீடு, ஆனால் பெண் திருமணமாகிற போது எதுவும் இல்லை என்ற நிலை மாற வேண்டும் என்று தன் கையில் அதிகாரம் வந்த நேரத்தில் அந்த சட்டத்தை பயன்படுத்திய காரணத்தால் தான் கலைஞரின் 100ஆண்டு நிறைவு விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. 1922 ஆண்டு விதவையாகி போன 10 வயது குழந்தைகள் எத்தனை பேர் தெரியுமா? சற்றேறக்குறை 25,000 பேர். 10 வயது குழந்தைகள் விதவையானவர்கள், 6 வயதில் விதவையானவர்கள், 14 வயதில் விதவையானவர்கள். அவர்களுடைய நிலை என்ன? 2 பேரும் சாலையில் இல்லை, கூடி இந்த விளையாடுவார்களை தெருவிலே, அது மாதிரி பருவத்தில் 2 பேரையும் மணவரையில் உட்கார வைக்கிறார்கள். மணமகன் 4 வயதில் செத்து போகிறான். பிள்ளைக்கு 2 வயது அந்த பெண்ணுக்கு, ஆனால் அவளுக்கு சூட்டப்படுகிற பெயர் விதவை. வளர்ந்து பருவம் எய்தி வாலிபம் வந்து எல்லாம் விழித்துக் கொண்டு உணர்ச்சிகளை அடக்கி வைத்துக் கொண்டு வெளியிலே நடமாட முடியாமல் முடங்கி கிடந்த அது மாதிரி பெண்களுடைய நிலைமையை இந்த சமுதாயம் கொஞ்சம் கூட எண்ணி பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று, ஏன் அவர்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கக்கூடாது என்ற புரட்சி குரல் பெரியாரிடம் ஒலித்தது. அண்ணா நாடகம் நடத்தினார், திரைப்படம் எழுதினார், கலைஞர் ஆட்சிக்கு வந்தார், சட்டங்கள் கொண்டு வந்தார், பெண்களுக்கெனவே சட்டங்கள். அந்த காரணத்தினால்தான் இப்போது பெண்கள் பேருந்திலே கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறார்கள். என்றால் என்ன காரணம்? சராசரியாக ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிற பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் என்ன? 3000 ரூபாய். 3 வீட்டுக்கு சென்றால்தான், அதுவும் ராத்திரி பகலா வேலை செஞ்சால்தான் 8000 9000 கிடைக்கும் என்று இருக்கிற நிலையில், கொஞ்சம் தொலைதூரம் போகிறவர்களுக்கு பேருந்துக்காகிற செலவே தனி. இப்போது தளபதி அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியில் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் ஏறலாம், எங்கு வேண்டுமானாலும் இறங்கலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும் செல்லலாம். காரணம், எங்கள் அண்ணன் ஸ்டாலின் எங்களுக்காக தருகிறார் என்று சொல்லுங்கள். அதில் கிடைத்து மிச்சப்படுகிற ஒரு 1000 1500 உங்களுடைய செலவுக்கு பயன்படும். உரிமை தொகை தருகிறோம். இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கிற போதுதான் ஒரு ஆட்சி என்பது யாரோ சிலர் பதவி சுகம் அனுபவிப்பது அல்ல, மாறாக இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்வதற்கான ஒரு ஆட்சி. அந்த எண்ணம் யாருக்கு வரும் என்றால், ஒரு தலைவனுக்கு தான். யார் தலைவன்? ஒரு 10 பேர் பின்னால் என்றால் அவர்களை தலைவா என்று அழைக்கிறார்களே, அதுவல்ல தலைவன் என்பவன். தலைவன் என்பவன் தான் வாழுகிற பகுதியில் இருக்கிற மக்களுக்காக கண்ணீர் வெடிக்க வேண்டும். அவர்கள் கண்ணீரை துடைக்கிற கரமாக இவன் கரம் மாற வேண்டும். அவருடைய இன்னலை போக்குவதற்காக தான் இன்னலை தாங்கிக் கொள்ள வேண்டும்.
அதைத்தான் அண்ணா சொல்வார். எங்களுடைய தம்பிமார்களாக எங்களை பார்த்து go to the people and live among them என்று சொல்வார். மக்களிடம் சென்று அவர்களோடு வாழ்ந்து பார், அவர் மீது அன்பு செலுத்து, அவர்களுக்கு சேவை செய், அவரிடம் என்ன இருக்கிறதோ அதிலிருந்து ஆரம்பி, அவர்களுக்கு எது தெரியுமோ அதிலிருந்து சொல்லிக் கொடுக்க நீ பழகிக் கொள்ள வேண்டும் என்று எங்களை சாதாரணமானவராக வளர்த்தவர் அறிஞர் அண்ணா. நான் 21 வயதில் MA படிக்கிற போது ஒரு வருட காலம் மிசா சிறையில் இருந்தேன். மிக இள வயதில் ஒரு மாணவனாக தளபதியோடு, நான் 2 வயது இளையவன், நான் சிறைக்கு சென்றவன். சிறைக்கு சென்று திரும்பி வந்து கலைஞருடைய கவனத்தில் நான் பட்டு என்னை மாணவரணி அமைப்பாளராக அவர் மாற்றிய போதெல்லாம் என்னுடைய உடை என்பது பேண்ட் சட்டை அணிந்து அதை உள்ளே தள்ளி இருக்கிற ஒரு இளைஞனை போல் இருப்பேன். அப்போதெல்லாம் அவர் சொல்வார், இந்த உடையை மாற்றி என்று சொன்னது இல்லை, மாறாக சொல்வார், தம்பி நீங்கள் 4 பேருக்கு முன்னால் போகிற போது நீங்கள் அணிந்திருக்கிற உடையோ, நீங்கள் நடந்து கொள்ளுகிற முறையோ, பேசுகிற சொல்லோ பார்க்கிறவர்களுக்கு இவன் நம்மில் ஒருவன் என்று தெரிகிற அளவிற்கு எளிமையாக இருக்க வேண்டும். கையிலே பிராஸ்லெட் அணிந்து கொள்வது, கழுத்திலே 10 சங்கிலி அணிந்து கொள்வது இதல்ல. ஒரு எளியவனாக நாம் வாழ்ந்தால்தான் அவர்கள் இவன் நம்மில் ஒருவன் என்று நம்மிடம் நெருங்கி வருவார்கள் என்று சொன்னதற்கு பின்னால் மிசா சிவாவாக இருந்த என்னுடைய உடை என்பது இந்த வேட்டியும் ஜிப்பாவுமாக மாறியது. நான் இன்றைக்கு திருச்சி சிவாவாக இருக்கிறேன். இங்கே மதுரவாயலில் அல்ல, டெல்லியிலும் எங்கள் உடை இதுதான். அங்கே காவலர்கள் எங்களை பார்த்தவுடன் தனி மரியாதையை தருவார்கள். கருப்பு சிவப்பு வேட்டி கரை கட்டி வருகிறவன் திமுக காரன் என்று தெரியும். அங்கிருப்பவுடன் சொல்லுவோம், வேட்டி மட்டுமல்ல, எந்த சூழலிலும் நாங்கள் இந்த கரையை மாற்றுவது இல்லை. என் திருமணத்தின் போது கூட நான் சொன்னேன், பட்டு வேட்டி தான் கட்ட வேண்டும் என்றார்கள். அதிலும் கருப்பு சிவப்பு கரை போட்டு தந்தால் தான் கட்டுவேன், இல்லாவிட்டால் இப்படித்தான் இருப்பேன் என்று சொன்னேன். எங்கோ போய் நெய்து வந்து கொடுத்தார்கள். அந்த அளவிற்கு இதன் மீது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஈர்ப்பு கலைஞரால் வந்தது. நான் டெல்லியிலே வேட்டி ஜிப்பாவோடு திரிகிறேன் என்பதல்ல, உங்கள் கவனத்திற்கு சொல்கிறேன். ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, சீனாவுக்கும் போயிருக்கிறேன், தென்னாப்பிரிக்கா போயிருக்கிறேன். எல்லா நாடுகளிலும் என் உடை இதுவாகத்தான். நான் சொல்வேன், வேட்டி என்பது தமிழனுடைய உடை. நான் அணிந்திருக்கிற ஜிப்பா என்பது தமிழ் உணர்வின் அடையாளம். எங்கள் தலைவர்கள் எல்லாம் அணிந்து கொண்டிருந்த உடை. ஆப்பிரிக்காவில் இருந்து வருகிறவன் பாரம்பரிய உடையோடு வருகிறான். அராபிய நாட்டில் இருந்து வருகிறவர்கள் அவர்கள் பாரம்பரிய உடையோடு வருகிறார்கள். நான் மட்டும் ஏன் தமிழ்நாட்டிலே இந்தியாவில் இருந்து போகிறவன் கோட்டு சுட்டோடு போக வேண்டும் என்று வேட்டி ஜிப்பாவோடு போய் நிற்கிறவன் கலைஞரால் வளர்க்கப்படும். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு கட்சியிலே பணியாற்றுகிறவர்கள் மக்களோடு நெருங்கி அவர்களில் ஒருவராக வாழ வேண்டும் என்று சொன்ன கூட்டத்தை தான் இங்கே பார்க்கிறீர்கள். நான் பரவசத்தோடு நிற்கிறேன். ஒரு பெரிய மாநாட்டிலே பேசுகிற போது எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட இன்றைக்கு மதுரவாயலில் இந்த மழைக்கு இடையில், இது சொட்டிய மழை அல்ல, தூரிய மழை அல்ல, கொட்டிய மழை. கொட்டிய மழையிலே ஆங்காங்கே தாய்மார்களும் பெரியவர்களும் ஒதுங்கி நின்றதை நான் பார்த்தேன். பார்த்து எனக்கு ஏற்பட்ட நெகிழ்ச்சி தான். எனக்கு குடைபிடித்ததிலே கூட எனக்கு ஏற்புடையது இல்லை. நீங்கள் நினைக்கிற போது நானும் நினைந்தால்தான் நான் மக்களுக்காக உழைக்கிறவன் என்று நான் சொல்ல முடியும். ஆனால் ஒலிபெருக்கிக்காரர் கீழிருந்து முறைக்கிறார். இது தண்ணீர் பட்டால் நனைந்தால் வேலை செய்யாது என்ற கவலை அவருக்கு. அவரை அழைத்து வந்தோம் என்பதற்காக பயந்து கொண்டு அதற்கு கூட பிடித்தார்களே தவிர நான் அனுமதிக்கவே இல்லை. நீங்கள் எல்லாம் எவ்வளவு திறமைசாலிகள் என்பதற்கு உதாரணம், நீங்கள் எந்த அளவிற்கு பற்றுள்ளவர்கள் என்பதற்கு அடையாளம், சரியாக ஒரு பாதுகாப்பான இடத்தில் நின்று மழை முடிந்தவுடன் களத்தில் வந்து நின்றீர்கள். நனையாமல் நின்றது திறமை. மழையிலே கலைந்து செல்லாமல் எதிரே வந்து உட்கார்ந்திருக்கிற இந்த தாய்மார்களுக்கும், நம்முடைய கட்சியிலே இல்ல இந்த பகுதியில் இருக்கிற பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை அவர்கள் பாதங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த உணர்வு தான், இந்த அளவிற்கு நீங்கள் காட்டுகிற அன்பும் நேசமும் தான் அதற்கு ஏற்றவர்களாக நாங்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வினை தருகிறது. இதையெல்லாம் தந்தது நான் பேசுவதற்கு காரணமாக இந்த இடத்துல பெரியார், அண்ணா, கலைஞர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் என்று சொன்னேனே, அது மாதிரி இந்த தலைவர்கள் வாழ்ந்தது, அவர்கள் பேசியது, எழுதியது, எங்களுக்கு சொல்லி தந்தது, நாங்கள் பின்பற்றுவது இன்றைக்கு நடைபெறுகிற ஆட்சி.
டெல்லியிலே அதே போல நாங்கள் பேசுகிற போது பேசுகிற பேச்சு இத்தனையும் தமிழ்நாடு எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்காக. தமிழன் யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை, இப்படி இருந்தால்தான் என்று சொல்வார்கள். இன்னும் கூட சில பேர் சொல்கிறார்கள், இந்தி தெரியாவிட்டால் நீ சென்ட்ரல் ஸ்டேஷனை தாண்டி செல்ல முடியாது என்றெல்லாம் சொல்கிறார்கள். நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த சந்திராயன் 3 என்ற ஒரு விண்கலம் நிலவுக்கு போனதல்லவா, எல்லோருக்கும் தெரியும். சந்திராயன் 3 அதனுடைய வெற்றியை பாராட்டுவதற்காக நாடாளுமன்றத்தில் ஒரு சின்ன விவாதம் நடைபெற்றது. அதில் திமுகவின் சார்பில் நான் பேசுகிற போது நான் எல்லோரும் என்ன நினைத்தார்கள் என்றால், எல்லோரையும் போல நானும் அதன் தொழில்நுட்பத்தை பாராட்டுவேன் என்று. ஆனால் எதை பேசினாலும் திராவிட முன்னேற்ற கழகம் வேறு ஒரு கோணத்தில் நின்று பேசும், மற்றவர்களுக்கு தெரியாத செய்திகளை சொல்லும். நம்முடைய பொதுக்கூட்டங்கள் என்பதே பொழுதுபோக்குகிற இடமல்ல, மாலை நேரத்து பல்கலைக்கழகங்கள் என்று அறிஞர் அண்ணா சொல்லி இருக்கின்றார். என்றால் நாடாளுமன்றத்தை எப்படி கருதுவோம்? அதில் நான் பேசுகிற போது சொன்னேன், முதலாக நிலவிலே போய் விண்கலத்தை கொண்டு ஒரு மனிதனை இறக்கியது அமெரிக்க நாடு. நிலவிலே கால் வைத்தவன் பெயர் ஆம்ஸ்ட்ராங். ஆண்டு 1969. அதற்கும் பின்னால் பல நாடுகள் விண்கலங்களை நிலவுக்கு கொண்டு போயிருக்கிறது. ஆனால் முதலாக நிலவிலே தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்த விண்கலம் இந்தியா அனுப்பிய விண்கலம் சந்திராயன் 1. அந்த சந்திராயன் 1 இயக்குனர் பெயர் மயில்சாமி, அண்ணாதுரை, எங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர். சந்திராயன் 3 நிலவினுடைய தென்பகுதியிலே போய் இறங்கி இருக்கிறது. பல பேருக்கு ஏன் இறங்கியது என்று தெரியாது. அந்த பக்கம் எங்காவது நடுப்பக்கம், இந்த பக்கம் ஏன் இறங்கவில்லை, இதுவரை யாரும் செல்லாத இடத்திற்கு ஏன் போனது என்றால், மனிதன் செவ்வாய் கிரகத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புகிறான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த பூமியை தவிர இந்த பிரபஞ்சத்தில் மனிதன் வாழக்கூடிய கிரகம் என்பது எங்குமே கிடையாது. அதனால்தான் பூமியை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறோம். நமக்கு இருக்கிற மொத்த குடிநீர் இருக்கிறது அல்லவா, அதுல 3 விழுக்காடு தான் குடிக்கிற அளவிற்கு இருக்கிற நீர். 3% தான் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு இங்கே இருக்கிற தண்ணீர். ஆனால் அதை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது நடக்கக்கூடாது, நடந்துவிடும் என்று பயப்படுக. முன்னெப்போதும் இருந்ததை விட இந்த ஆண்டு கோடையின் வெப்பம் அதிகம். டெல்லியிலே 46 டிகிரி, அரபு நாடுகளைப் போல. சென்னையிலும் அப்படித்தான். நீங்கள் மழைக்காலம் வந்தால் பாருங்கள், வெள்ளம் வரும், ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடும். குளிர்காலம் வந்தால் பாருங்கள், நடுங்கும். இப்படி மாறி மாறி பருவநிலை வருவதற்கு காரணம் இந்த புவி வெப்பமடைந்து கொண்டிருக்கிறது, பனிமலைகள் உருகி கொண்டிருக்கின்றன. இதே நிலை போகுமேயானால் நான் பயமுறுத்தவில்லை. பனிமலைகள் அதிகம் உருகுமேயானால் மெரினா கடற்கரை இப்போது போய் உட்காருகிறீர்களே, அது அண்ணா சிலை வரை வந்துவிடும், மறந்து விடாதீர்கள். அண்ணா சிலை வந்துவிடும் என்று சொன்னால் எத்தனை கட்டடங்கள் இடையில இல்லாமல் போகும் என்று யோசியுங்கள். அந்த அளவிற்கு மனிதர்கள் வாழக்கூடிய இடமாக இருக்கிற இந்த பூமியை மனிதன் மதிப்பது இல்லை. செவ்வாய் கிரகத்தில் வாழ முடியுமா என்றால் அங்கே மனிதன் நுழையவே முடியாது. தண்ணீர் வேண்டும் என்றால் நிலவிலே இருந்து செவ்வாய் கிரகத்திற்கு தண்ணீர் கொண்டு போக முடியுமா என்பதை ஆய்வு செய்வதற்காக போன விண்கலம் தான் சந்திராயன் 3. அந்த சந்திராயன் 3 இயக்குநர்கள் பெயர் விழுப்புரத்தை சேர்ந்த வீரமுத்துவேல், திருச்சியை சார்ந்த சங்கரன். 2 இப்ப ஆதித்யா 1 சூரியனை ஆய்வு செய்ய போயிருக்கிறது. ஆய்வு செய்து அங்கிருந்து இப்போது ஆய்வுக்கு அறிவிப்புகள் வர ஆரம்பித்து விட்டன. சூரியனுக்கு சென்று ஆய்வு செய்கிற விண்கலம் ஆதித்யா 1 முதலில் இந்தியா அனுப்பி இருக்கிறது. அதன் இயக்குனர் பெயர் சாஃபி பானு என்கின்ற செங்கோட்டையை சார்ந்த பெண்மணி. அடுத்த அக்கினி 5 என்ற ஒரு ஏவுகணை, அக்கினி 1 ஏவுகணை அப்துல் கலாம் கண்டுபிடித்தது. நாடு விட்டு நாடு தாவுகிற ஏவுகணைகள், 5000 கிலோமீட்டர் சென்று தாக்குகிற ஏவுகணை, அதுதான் அக்கினி 5. அதுவும் வெற்றிகரமாகி விட்டது. மோடி தான் அதை தொடங்கி வைத்தார். அந்த அக்கினி 5 இயக்குனர் திருச்சியிலே பீமநகரை சார்ந்த சங்கரி என்ற ஒரு பெண். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் பாருங்க. இதுதான் நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேசுகிற பாங்கு. இந்த கதையெல்லாம் நான் சொல்லிவிட்டு சொன்னேன், சந்திராயன் 1 நிலவில் தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்தது.
சந்திராயன் 3 செவ்வாய்க்கு தண்ணீர் போக முடியுமா என்று ஆரம்பித்தது. ஆதித்யா சூரியனை ஆய்வு செய்ய போனது. அக்கினி பாய்ந்து சரி. இதற்கெல்லாம் காரணமான இயக்குனர்கள் என் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்பது மட்டும் அல்ல, இவர்கள் எல்லோரும் அரசு பள்ளியில் படித்தவர்கள். அடுத்து, இவர்கள் யாருக்கும் இந்தியும் தெரியாது, சமஸ்கிருதமும் தெரியாது. இத சொன்ன உடனே அமித்ஷா சிரிச்சாரு பாருங்க. ஒரு சிரிப்பு, ஒண்ணு வேற வழி இல்லை. வெளியில இப்ப அமைச்சராக இருக்க நட்டா சொன்னார், கடுமையா பேசுறீங்க ஆனா கேட்க நல்லா தான் இருக்கு. அதாவது இந்தி எனக்கு எதுக்கு சமஸ்கிருதம் அப்படின்னு நான் சொல்லல. இது படிக்காத என் தமிழன் தான் இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்திருக்கிறான். உலகின் தகவல்களை நம் கையிலே கொண்டு வந்து கொட்டுகிற இந்த கூகுள் என்று நம்முடைய செல்போன்ல இருக்குல்லவா, உலகமே பயன்படுத்துகிற கூகுள் ரோட்ல வழிகாட்டும் ஜிபிஎஸ். அது மாதிரி என்ன தகவல் வேணும், சங்க இலக்கியம் வேணுமா, ஷேக்ஸ்பியர் வேணுமா, இல்ல ஒரு விஞ்ஞான ஆய்வு வேணுமா, இந்த கூகுளை தட்டுங்க வந்துடும். அந்த கூகுளுக்கு தலைவராக இருக்கிறது சுந்தர் பிச்சைன்னு என்னுடைய தமிழ்நாட்டு சகோதரர். ஆக தமிழன் உலகமெங்கிலும் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறான். தாய்மொழி தமிழ் எங்கள் உயிர், எங்களுக்கு உலகம் முழுவதும் போவதற்கு துணை ஆங்கிலம், இது போதும் என்று சொன்ன தைரியம் திமுகவுக்கு தான். நீ இதை படி என்று சொன்னால் படிப்போம், படிச்சாகணும்னு சொன்னா முடியாதுன்னு தான் சொல்லுவோம். இப்ப நான் 22 வருஷத்துக்கு மேல டெல்லியில இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் புரியும், கொஞ்சம் ஹிந்தி பாட்டு கேட்டா புரியும். ஆனா எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் கத்துக்க கூடாதுன்னு இருக்கேன். முடியாதுன்னு இல்ல, 10 நாள் 15 நாள் படிச்சா போறோம். அண்ணாட்ட வாஜ்பாய் ஒரு முறை கேட்டா, ஹிந்தி படிக்காதன்றீங்களே, அதை 30 நாள்ல படிச்சிடலாம்னாரு. அதுக்கு மேல அதை படிக்க என்ன இருக்குன்னாரு அண்ணா. 30 நாளைக்கு மேல அதை படிக்க என்ன இருக்குன்னாரு. ஆனால் எங்களுடைய இலக்கியம் 5000 ஆண்டுகள் பழமையானது என்று சொல்வதை போல, ஒரு மாசம் உட்கார்ந்து திருச்சி சிவா படிச்சனா நான் இந்தியில கவிதை எழுதுவேன். ஆனால் வேண்டாம் என்று இருப்பதற்கு காரணம், என் மீது எதையும் திணிக்காதே. எங்கள் கொள்கையே ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம். ஆதிக்கமற்ற சமுதாயம் என்றால் எனக்கு யாரும் உயர்ந்தவன் இல்லை, நான் யாருக்கும் உயர்ந்தவன் இல்லை. எனக்கு கீழ் யாரும் தாழ்ந்தவன் இல்லை, நான் யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை என்று கருதுகிற மனநிலை இருக்கிறது அல்லவா, அதுதான் ஆதிக்கமற்ற சமத்துவம். சமத்துவமான ஒரு சமுதாயம். இப்படிப்பட்ட கொள்கைகளை எல்லாம் சொன்ன காரணத்தால் தான் நாடாளுமன்றத்தில் இப்படி நாசூக்காக சொல்கிறோம். உங்கள் ஆட்சியை தூக்கி எறிவோம் என்று சொல்லலாம், கேட்பதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்காது. இப்படிப்பட்டவருக்கு எரிச்சல் வரும்ல, அதை சொல்லாம எப்படி சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர், in the process of democracy, one day or other you will be out of power. And on that day you will regret for what all you have done. அப்படின்னு சொல்றப்ப கம்முன்னு உட்கார்ந்திருப்பார். ஹோம் மினிஸ்டர் யாரு? ஐயா அமித்ஷா தான். மோடின்னு தான் இருப்பார். என்ன சொல்றோம்? ஜனநாயகத்தின் முறையான ஒரு வளர்ச்சியில் என்றாவது ஒரு நாள் நீங்கள் ஆட்சியை விட்டு அகல்வீர்கள். அப்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் வருந்துவீர்கள் நீங்கள் செய்த காரியங்களுக்காக. இதனால தான் திமுகவுக்கு அங்க மரியாதை. விமர்சிக்கிறாங்க, ஆனால் கண்ணியமாக விமர்சிக்கிறார்கள். அதனால்தான் நம்மளை பார்க்கிறப்பெல்லாம் மரியாதை தராங்க. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்ததுன்னா, அண்ணாவும் பெரியார் இல்லாதப்ப அவங்க வடிவத்தில் வாழ்ந்த கலைஞர். அந்த கலைஞருடைய வாரிசாக இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த கட்சியின் தலைவர் தளபதி, அவரோடு சேர்ந்து பயணம் தொடங்கிய நானும், என்னோடு தொடங்கிய இந்த மாதிரி தோழர்கள் எல்லாம் இன்னமும் இந்த இயக்கத்தில் உழைக்கிறேன்னா உங்களுக்காக. இந்த கூட்டத்தோட வெற்றி என்ன தெரியுமா? சாதாரணமா ஆரம்பிச்சிருந்தா கூட அதிகபட்சம் 1 மணி நேரம் பேசியிருப்போம். நான் முன்னாடியே வந்திருந்தாலும் சரி, நீங்க இப்ப மட்டும் கலைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ கொஞ்சம் பேர் தான் இல்லையே தவிர கூட்டம் நிரம்பி இருப்பதுதான் ஒரு பெரிய வெற்றி. சற்றேறக்குறைய 50 நிமிஷம் நான் பேசியிருக்கேன், நம்புவீங்களா? நான் இப்போ உங்க முன்னாடி மழை பெய்ய ஆரம்பித்து இது வரைக்கும் நான் 50 நிமிடம் பேசி இருக்கிறேன் என்று சொன்னால், இந்த மாதிரி மழையில விடாம பேசுறதுக்கு வேற கட்சியில் ஆள் இல்ல, கேட்கறதுக்கு இந்த கூட்டம் மாதிரி எங்க எனக்கு ரொம்ப பெருமையாகவும் உற்சாகமாகவும் இருக்கு. நான் கணபதிக்கு நன்றி சொல்வேன், தம்பி மாசுக்கு நன்றி சொல்வேன். கணபதி கேட்டாருன்னு இந்த கூட்டத்துக்கு என்ன வர சொன்னதுக்காக. இன்னும் ஒரு வாரத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கு.
நான் உற்சாகத்தோட போகணும்ல, அந்த உற்சாகம் நீங்கள் தருகின்ற உற்சாகம். அங்க போய் அவங்கள யாரு நாங்க தெரியுமானா இப்பயே மரியாதை கூடிருச்சு. அங்க இருந்து மந்திரி எல்லாம் என்கிட்ட பேசுறாங்க வேற காரணங்களுக்காக. பேசுறப்போ அந்த அதுக்கு வழியா இதுக்கு வழியா கூட்டங்களுக்கு வழியான்னு கேட்கிறப்ப முதல் வார்த்தையை உங்களுக்கு எல்லாம் பாராட்டுங்க. இந்த மாதிரி 40க்கு 40 எங்கேயுமே ஜெயிக்கலன்னு தான் சொல்றாங்க. இது இன்னும் அங்க போனா அதிகம் இருக்கும் என்றால் அந்த மரியாதையை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். அந்த வெற்றியை தேடி தந்தது நீங்கள் என்பதையும் நாங்கள் மறக்கணும். வாரி கொடுத்த அந்த வெற்றிக்கு அடையாளமாக மட்டுமல்ல, இன்னும் வரவிருக்கிற நாட்களில் நிறைய செய்யணும். ஆக ஒரு கட்சி அல்லது அதனுடைய ஆட்சி என்கிற போது மற்ற கட்சிகளோடு இன்னொரு கட்சி அல்ல திமுக. இது மாறுபட்ட ஒன்று. இது உங்களில் ஒருவனாக நடமாடுகின்றவர்களுடைய கூடாரம். இது மக்களோடு மக்களாக அவர்களோடு சேர்ந்து இருந்து பாடுபடக்கூடிய ஒரு பேர் இயக்கம். இது அந்த பேர் இயக்கத்தை சற்றேறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டி காத்து வளர்த்து பல முன்னேற்றமான சாதனைகள் எல்லாம் செய்து முடித்து இன்றைக்கும் வெற்றியின் முகட்டிற்கு கொண்டு வந்து உங்கள் ஆதரவோடு நடத்தி கொண்டிருக்கிறோம். கலைஞருக்கு வயது அவர் பிறந்து 100 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. இது 100 ஆண்டு நிறைவு விழா. ஆண்டுதோறும் இங்கே நாம் விழா நடத்துகிறோம். அந்த விழாவிலே அவரை பற்றி பேசுகிறோம். இப்போது நிறைவு விழா. நான் தொடக்கத்தில் சொன்னதை போல இந்த 100 ஆண்டோடு அவரை பற்றி பேசுவது நின்று விடாது. நாள்தோறும் பேச வேண்டும், ஊரெல்லாம் சென்று சொல்ல வேண்டும். வளர்கிற தலைமுறைக்கு இப்படியெல்லாம் தலைவர்கள் இருந்தார்கள். இந்தியா விடுதலை பெற்றது என்பதை சொல்லித்தர வேண்டும். அப்போதான் அடிமைப்பட்டிருந்தது என்பது அவர்களுக்கு தெரியும். அடிமைப்பட்டிருந்த நாட்களில் அல்லல் பட்டது அவர்களுக்கு தெரியும். ஆக வரலாறு என்பதை திரும்பி திரும்பி சொல்லித்தர வேண்டும் என்பதை போல திராவிட இயக்கத்தினுடைய தோற்றமும் அதனுடைய உழைப்பும் தான் இன்றைக்கு இந்த அளவிற்கு உயர்வு தந்திருக்கிறது என்பதை சொல்லித் தருவதை போல் எந்தெந்த தலைவர்கள் என்று சொல்லுகிற வரிசையில் தான் நாம் மறக்க முடியாத தலைவர்களாக நமக்கு உணர்வு ஊட்டிய பெரியார், அரசியல் மூலமாக வாழ்வு தந்த கட்சி ஆரம்பித்த அறிஞர் அண்ணா, அந்த 2 தலைவர்களும் இல்லாத போது அவர்களுடைய உருவமாக இருந்து நம்மை பாதுகாத்த முத்தமிழறிஞர் கலைஞர், இலக்கியத்திற்கு அவருடைய அர்ப்பணிப்பு, அதே போல திரைத்துறையிலே அவர் சாதித்த திரைத்துறை என்பதை தனக்கு ஒரு சாதகமாக வந்து பயன்படுத்திய அந்த திறமை, ஆட்சி கிடைத்த போது அதன் மூலமாக அவர் செய்து குவித்திருக்கின்ற நன்மைகள், அதன் விளைவாக தமிழகம் இன்றைக்கு பெற்றிருக்கிற வளர்ச்சி, எழுச்சி. இந்த எழுச்சி மட்டுமல்ல, இன்றைக்கு நமக்கென்று ஒரு பெரிய மரியாதை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த இயக்கத்தின் கொள்கைகள், லட்சியங்கள், நாம் நிறைவேற்றியிருக்கிற திட்டங்கள், நம்மை பார்த்து பிற மாநிலங்கள் கற்றுக்கொள்ளுகின்றன என்கின்ற அளவிற்கு பல நன்மைகளை செய்து தொடர்ந்து அதே ஆட்சியை இன்றைக்கு தளபதி தலைமையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்கள் ஆதரவு என்றும் போல் எங்களுக்கு வேண்டும். கலைஞர் புகழ் ஓங்குக, உயர்க என்று நீங்கள் மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லித் தர வேண்டும். நல்ல தமிழ் நம்முடைய நாவிலே நடமாட வேண்டும். நான் தமிழன் என்ற உணர்வை உங்கள் பிள்ளையின் மனதிலே விதையுங்கள். கருவினில் வளரும் மடலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை என்று ஒரு பாடல் வரும். வெளிநாடுகளில் புரட்சி நேரங்களில் பேசுகிறவர்கள் சொல்வார்கள், தாய்மார்களே நீங்கள் வீரர்களாக இருந்தீர்களால் தான் வீரமுள்ள பிள்ளைகளை உங்களால் பெற்றுத்தர முடியும் என்று சொல்வதை போல இங்க இருக்கிற தாய்மார்கள் இன்றைக்கு காட்டியிருக்கிற உறுதி என் போன்றோருக்கு நிறைய உற்சாகத்தை தந்திருக்கிறது, ஊக்கத்தை தந்திருக்கிறது. இந்த இயக்கத்திற்கு நீங்கள் தருகிற ஆதரவு என்பது ஏதோ முச்சந்தியில் என்று பேசினோம் என்பதாக முடிந்து விடாமல் நம்முடைய இனத்தின், இயக்கத்தின், நாட்டின், மொழியின் எதிரிகள் இருக்கிற இடத்திலேயே சென்று முழங்க வேண்டிய கடமையிலும் பொறுப்பிலும் இருக்கிற நான் உங்கள் வாழ்த்துக்களோடு டெல்லி கிளம்புகிறேன். நன்றி, வணக்கம்.